வணக்கம். மஹாத்ரியா ராவோட அன்போஸ்டட் லெட்டர் அப்படின்ற புக்கை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, மச் ஆஃப்டர் யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப் ஹஸ் பிகம் அவர் லைஃப். தலைப்பு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம கண்டென்ட் படித்ததுக்கப்புறமா அதோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் என்ன அப்படின்னா, மேரேஜ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட். இதில் நம்ம என்ன பண்ணிடுவோம், உடனே வந்து நம்ம வந்து நேம்ஸ் கொடுத்துருவோம். ஹஸ்பண்ட், மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் இவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜார்கன்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க அப்படின்றது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற கான்செப்டே வேண்டாம். நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப் டைம் அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு. எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தோட பார்வையை மாற்றணும் அப்படின்னா எல்லா விஷயமுமே மாறிடும். நம்ம பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி மாற்றி பாருங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பழகும்போது எப்படி பழகுவோம், ஒருத்தரோட க்ரோத்துக்கு இன்னொருத்தங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கரெக்டாக? ஸோ அது மாதிரி தான் நம்ம இந்த மேரேஜ் லைஃப்லேயும் வந்துட்டு நம்ம அடுத்தவங்களோட க்ரோத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாரு. இது ஏன் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது குடும்பத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்து மறந்துடுறோம். நமக்கான ஒரு ஸ்பேஸ் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருந்தது, அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவர் ஸ்பேஸில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே என்னோடய மை ஸ்பேஸை வந்து எடுத்துக்கணும், அடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி யுவர் ஸ்பேஸை வந்து கொடுத்துடணும். ஸோ இட்ஸ் அபவுட் யுவர் ஸ்பேஸ் அண்ட் மை ஸ்பேஸ். இந்த ரெண்டு ஸ்பேஸும் ஒரு இடத்துல மீட் ஆகும், அதுதான் அவர் ஸ்பேஸ். ஸோ இந்த 3 ஸ்பேஸும் நம்ம வந்து பிரித்து பார்க்க கற்றுக்கணும், ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய ஸ்பேஸில் நான் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஐ மீன், நான் ஆஸ்பைரிங்காக யோசிக்கிற விஷயங்கள், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ணணும் மை ஸ்பேஸில். அவங்களோட ஸ்பேஸில் அவங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணணும். அவங்க பண்ணுறதையும் அப்ரிஷியேட் பண்ணி கூடவே நம்ம கூட இருக்கிற ஒருத்தங்களை அவங்களோட ஜேர்னியும் ஸ்மூத்தாக்கி நம்மளோட ஜேர்னியும் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த 2 ஸ்பேஸும் ஒர்க் அவுட் ஆகும்போது அதுக்கப்புறம் மீட்டிங் பாயிண்ட் தான் அவர் ஸ்பேஸ். இந்த 2 ஸ்பேஸை நம்ம பெஸ்ட்டாக ஆகிட்டோம் அப்படின்னா இந்த அவர் ஸ்பேஸை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ நான் தலைப்பை படிக்கிறேன், உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். மச் ஆஃப்டர் யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப் ஹாஸ் பிகம் அவர் லைஃப். உன்னோட லைஃப் என்னோட லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் மேரேஜ் அப்படின்ற ஒரு இதில் மீட்டிங் பாயிண்டில் அவர் லைஃப் அப்படின்னு மாறிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.